அனைவருக்கும் வணக்கம். டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. அதேதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழைய துணி ரீயூஸ் வீடியோ. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோவோட எண்ட்லையும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்ட் 4 பார்க்க போறோம். இதுல பழைய துணியில நம்ம மேட் செய்ய போறோம். ஏற்கனவே பார்ட் 2ல ஒரு மேட் செஞ்சிருப்போம். ஒரு மாடரேட்டான யூஸ்க்கு அது ஓகே. அதை கையால் துவைக்கலாம், வாஷிங் மிஷினில் துவைக்கலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அது செய்யறதுக்கு ஒரு ஃப்ரேம் செட்டப் தேவை. இப்போ நம்ம செய்ய போகிற மேட்டு சில பேர் கொஞ்சம் ரஃப்பான மேட் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. இப்போ நம்ம செய்ய போகிற மேட்டை வீட்டில் ரஃப்பான யூசேஜ் உள்ள இடங்களுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஒரு விஷயம் முக்கியமாக பார்ட் 1லேருந்து இந்த வீடியோ வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். என்னன்னாக்கா, நம்ம சேனலில் வர்ற பழைய துணி ரீயூஸ் வீடியோக்களுக்கு தையல் மிஷின் தேவையில்லை. நான் யூஸ் பண்ணுற எல்லா பழைய துணியும் நல்லா சானிடைஸ் பண்ண பிறகு எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இதை நீங்களும் வீட்டில் செய்ய முடியும். அப்போ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு பின் அண்ட் பிரெயின் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இப்போ நம்ம செய்ய போகிற மேட்டுக்கு வழக்கம் போல் இந்த மாதிரி ரிப்பனாக துணியை கிழிச்சிக்கணும். அளவு 2 இன்ச் அகலம், 36 இன்ச்சு நீளம் இருக்கணும். இந்த மாதிரி நீல ரிப்பனை பயன்படுத்தும் பொழுது ஃபைனலாக மேட் 24 இன்ச் அகலத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி 3 பீஸ் நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பின்னல் போட்டு பின்னிக்கணும். இதுக்கு டேபிளோட ஒரு முனையில் இந்த மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதை பின்னல் போடணும். இந்த பின்னலை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கெலாம் கண்டிப்பாக இந்த பின்னல் தெரிஞ்சிருக்கு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த பின்னல் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஜெனரேஷன் ஏஜ் குரூப்புக்கெலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னாச்சு? தெரியல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஸ்கூல் டேஸில் டியூஷன் படிக்கும்போது முதல் ஆளாக டியூஷனுக்கு போயிடுவேன். அங்கே கொஞ்சம் நேரம் மற்ற பேர்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த வீட்டு மாமி அவங்க வீட்டு அக்காக்கெல்லாம் இந்த மாதிரி தலை பின்னி விடுறத நான் பார்த்துட்ருப்பேன். அப்போ எனக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி இந்த மாதிரி கரெக்டாக தப்பு இல்லாமல் பின்னுறாங்க அப்படின்ட்டு. நான் வீட்டில் ஒரு நாளைக்கு கயரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இதை பின்னுறேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா 2 நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது மாதிரி யாராக இருந்தாலும் பின்ன முடியும். அதுக்காக இப்போ யாரும் மாமியை தேடி அதனால் இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணி பின்னுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். எப்போதுமே பின்னும்போது இதை ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப இழுக்காதீங்க. இழுக்காமல் நேச்சுரலாக அதோட டென்ஷன்லேயே பின்னுங்க. ஓகே, இது மாதிரி நிறைய பின்னல்கள் செஞ்சு நான் வச்சுருக்கேன். இது நான் அப்பப்போ கையில் கிடைக்கிற துணியெல்லாம் சேர்த்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பின்னி சேர்த்து அதுக்கப்புறமா வீடியோ போடுறேன். நீங்களும் அது மாதிரி எப்பயாவது டைம் கிடைக்கும் போது 1 பீஸ் 2 பீஸ் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சேர்த்து அப்புறமா கூட இந்த மேட் பண்ணலாம். இப்போ இந்த முனையிலெல்லாம் நல்லா நூல் சுற்றி அதில் க்ளூ போட்டுக்கிறேன். இந்த எண்டை ஃபைனலாக நம்ம இதை கரெக்டாக ஷேப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி செட் ஆன பிறகு க்ளூலாம் நல்லா காஞ்ச பிறகு இப்போ இதை எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஊசி நூல் எடுத்து இதை அப்படியே ஒன்று ஒன்றா கோத்துக்கிட்டே வரணும். இது ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். பைண்டிங் பண்ணுற ஊசி நூல் கண்டு. இந்த நூல் துணியோட சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேட் யூஸ் பண்ண நூல் தேயாது.
அதுக்கப்புறம் இந்த நூல் ஒரு லைனுமே தனித்தனியாக விட்டு முடிச்சு போட்டுருங்க. அப்படியே கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நூல் எப்போயாவது அறுந்தது அப்படின்னா மொத்த மேட்டுமே லூஸாக வந்துடும். கடையில் வாங்குகிற மேட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் நூல் அறுந்தது அப்படின்னாக்கா டோட்டல் மேட்டுமே ஒரு 2 நாளில் யூஸ் பண்ண முடியாமல் தளர்ந்து போயிடும். நம்ம அதனால் அது மாதிரி பண்ண வேணாம். ஒரு லைனுக்குமே தனித்தனியாக அப்படி நூலை விட்டு தனித்தனியாக இந்த மாதிரி நூலை கட் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இதை டைட் பண்ணி கரெக்டான ஷேப்புக்கு வந்த பிறகு இதெல்லாம் முடிச்சு போடலாம். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன் இல்லையா, இந்த எண்டு வந்து ஒரு எண்டு குஞ்சம் மாதிரி எக்ஸஸாக விட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எண்டு தான் இப்போ ஃபைனலைஸ் ஆகிட்டு வருது. முதல்ல நம்ம கரெக்டான அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை செஞ்சுருந்தோம்னாக்கா கடைசியாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று முன்ன பின்ன இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கோம். ஒன்று இப்படி நிற்கிது, ஒன்று இப்படி நிற்கிது. ஃபைனலாக ஃபினிஷிங்காக வராது. அதுக்காக தான் ஆரம்பத்துலேயே நான் இதெல்லாம் விட்டு வச்சுருந்தேன். அந்த எண்டு தான் இப்போ ஃபைனலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். முன்னாடி சுற்றின நூல் இது, இப்போ ஃபைனலைஸ் பண்ணி சுற்றின நூல் இது, டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் கவனமாக செய்யுங்க. இந்த பின்னலை கண்டினியூஸாக ஒரே பின்னலாக நல்ல நீளமாக பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பைரலாக கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட மேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட மேட் பண்ணலாம். அது உங்கள் ஐடியா. ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் மேட். இந்த மேட்டையும் இதுக்கு முன்னால் பண்ண மேட்டையும் கண்டிப்பாக பழைய துணி அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இது 24 இன்ச் அகலமும் 16 இன்ச் உயரமும் இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு வரும். வருஷ கணக்கில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மேட்டை அழுக்காயிடுச்சு அப்படின்னா நல்ல வெயிலில் போட்டு நல்ல காஞ்ச பிறகு 2 முறை 3 முறை தட்டினீங்க அப்படின்னா இதில் உள்ள டஸ்ட்டு மண்ணெல்லாம் விட்டுரும். எப்போதுமே நம்ம வீடியோவில் நிறைகள் குறைகள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி தனியாக ஒரு வீடியோவில் எப்போதுமே நான் போட்டுட்டு வரேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சிறப்பு, மிகச் சிறப்பு. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நிறைய வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்லையும் அப்படியே தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.